அன்புள்ள மாணவர்களே வணக்கம். எது, எங்கே, எப்போது வரும் என்னும் தலைப்பில் லகர, லகர, ழகர வேறுபாடுகள் பற்றி பார்க்க உள்ளோம். பகுதி 1. இக்காணொளியில் லகர, லகர, ழகர எழுத்துக்களின் பெயர்கள் பற்றியும் அவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் முறைகள் பற்றியும் அவ்வெழுத்துக்கள் எப்படி, எங்கே வரும் என்பதை பற்றியும் நாம் விளக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் எழுத்துக்களின் பெயர்களை பார்ப்போம். இந்த லகரத்தை, அதாவது இந்த மேல் நோக்கிய லகரத்தை ஒற்றல் லகரம், குண்டு லகரம், லட்டு லகரம், சின்ன லகரம், தனி லகரம், மேல் நோக்கிய லகரம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக இந்த கீழ்நோக்கிய லகரத்தை வருடல் லகரம், பெரிய லகரம், ஆட்டுக்குட்டி லகரம், பொது லகரம், கீழ்நோக்கிய லகரம் என்று சொல்வார்கள். இந்த ழகரத்தை தமிழ் மொழியில் மட்டும் இந்த எழுத்து இருப்பதால் இதை தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் என்று சொல்வார்கள். இனி இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் முறைகள் பற்றி விளக்கமாக நாம் பார்ப்போம். இந்த மேல் நோக்கிய லகரம் மேல் அன்னத்தின் முன்பகுதியை நாக்கு தொடும்போது பிறக்கிறது. மேல் அன்னத்தின் முன்பகுதியை நாக்கு தொடும்போது பிறக்கிறது. அதனால் இதை உற்றல் லகரம் என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக கீழ்நோக்கிய லகரம் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கு வருடும்போது பிறக்கிறது. மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கு வருடும்போது பிறக்கிறது. அதனால் இதை வருடல் லகரம் என்றும் சொல்வார்கள். ழகரம் மேல் அன்னத்தின் அடிப்பகுதியை அடிப்பகுதியை நாக்கு சுழற்றும்போது பிறக்கிறது. மேல் அன்னத்தின் அடிப்பகுதியை அங்கு நாக்கு பொருந்தி சுழற்றி வரும்போது பிறக்கிறது. இந்த ழகரத்தை பொதுவாக தமிழுக்கே உரிய ழகரம் என்பதால் சிறப்பு ழகரம் என்று சொல்வார்கள். இனி இக்காலொனியில் எளிதில் அறியும் வண்ணம் இந்த எழுத்துக்களை எப்படி நாம் அழைப்போம் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். இந்த லகரத்தை மேல் நோக்கிய லகரம் என்றும் ஒற்றல் லகரம் என்றும் அழைப்போம். இந்த லகரத்தை மேல் நோக்கிய லகரம் என்றும் ஒற்றல் லகரம் என்றும் அழைப்போம். அடுத்ததாக இந்த லகரத்தை கீழ்நோக்கிய லகரம் என்றும் வருடல் லகரம் என்றும் அழைப்போம். இந்த லகரத்தை கீழ்நோக்கிய லகரம் என்றும் வருடல் லகரம் என்றும் அழைப்போம். இந்த ழகரத்தை சிறப்பு ழகரம் என்றும் அழைப்போம். இந்த ழகரத்தை சிறப்பு ழகரம் என்றும் அழைப்போம். இனி இந்த லகர, லகர, ழகர என்னும் எழுத்துக்கள் எந்தெந்த இடங்களில் எப்படி வரும் என்பதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் நாம் இக்காணொளியில் பார்க்க உள்ளோம். 1. லகர, லகர, ழகர என்னும் இவ்வெழுத்துக்கள் தமிழில் சொற்களின் முதல் எழுத்துக்களாக வாரா. இந்த எழுத்துக்கள் தமிழில் உள்ள சொற்களின் முதல் எழுத்துக்களாக வாரா. தமிழில் பயன்படுத்தப்படும் வடமொழி சொற்கள் வரும்போது இந்த லகரம் மட்டும் சொற்களின் முதல் எழுத்துக்களாக வரும். அதாவது நாம் தமிழில் கூட சில வடமொழி சொற்களை பயன்படுத்துகிறோம். அதில் லகரத்தில் தொடங்குகின்ற வடமொழி சொற்களை பயன்படுத்தும் போது மேல் நோக்கிய லகரத்தை மட்டுமே அதில் நாம் பயன்படுத்துவோம். அந்த லகரம் இப்படி வரும். பாருங்கள், வடமொழி சொற்கள் அதில் வருகின்ற லகரம்: லட்சுமி, லட்சம், லஞ்சம், லாபம், லங்கை, லட்சுமணன். இப்படி
மேல் நோக்கிய லகரத்தை மட்டும்தான் வடமொழி சொற்களில் பயன்படுத்துவோம். அவ்வாறு வரும் வடமொழி சொற்களை தமிழில் எழுதும்போது அவ்வாறு வருகின்ற அந்த வடமொழி சொற்களை தமிழ் படித்து தமிழில் எழுதும்போது அந்த சொற்களின் முன் இகரம் இட்டு தமிழில் எழுதுவார்கள். அந்த சொற்களின் முன்ன இகரம் விட்டு எழுதுவார்கள். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வடமொழி சொற்கள், தமிழில் வரும் வடமொழி சொற்கள். லட்சுமி என்பதை லட்சுமி என்று எழுதுவார்கள். லட்சம் என்பதை இலட்சம் என்று எழுதுவார்கள். லஞ்சம் என்பதை இளஞ்சம் என்று எழுதுவார்கள். லஞ்சம் என்பதை இளஞ்சம் என்று எழுதுவார்கள். ஆனால் அந்த எழுத்துக்களை இவ்வாறு எழுதுவது தவறானது. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வடமொழி சொற்கள், தமிழில் வரும் வடமொழி சொற்கள். வடமொழி உள்ளது போலவே லாபம் என்று எழுதுவதும் தவறு. லங்கை, லங்கை என்பது போல மேல் நோக்கிய லகரம் இருக்கு, அதை கீழ் நோக்கிய லகரம் வைத்து எழுதுவதும் தவறு. லட்சுமணன் என்பதை வெறும் லட்சுமணன் என்று எழுதுவதும் தவறானதாகும். 2. லகர, லகர, ழகர என்னும் 3 எழுத்துக்களின் மெய்யெழுத்துக்களும் அவற்றின் வரிசை எழுத்துக்கள், அதாவது வரிசை எழுத்துக்கள் என்றால் அந்த ல, லா, லி, லி என்று வருகின்ற வரிசை எழுத்துக்களும் அதை உயிர் மெய் எழுத்துக்கள் என்றும் சொல்லலாம். சொற்களின் இறுதியில் வரும். இந்த 3 எழுத்துக்களும் சொற்களின் இறுதியில் வரும் என்பதுதான் இதன் கருத்து. பாருங்கள். மேல் நோக்கிய லகரம். வாள், காலை, வலி, பலா. வாள் என்பதில் இல் வந்துள்ளது, காலை என்பதில் லை வந்துள்ளது, வலி என்பதில் லி வந்துள்ளது, பலா என்பதில் லா என்பது இறுதி எழுத்துக்கள் இறுதியில் வந்திருப்பதை நாம் கவனிக்கலாம். அடுத்ததாக கீழ் நோக்கிய லகரம். இவற்றிலும் இந்த எழுத்துக்கள் இறுதியில் வருவதை பார்க்கலாம். வாள், காளை, வலி, பல்லு என்று சொல்லும்போது லகரம் வந்திருப்பதை நாம் கவனிக்கலாம். வாள் என்பதில் இல் வந்துள்ளது, காலை என்பதில் லை வந்துள்ளது, லி, வலி என்பதில் லி வந்துள்ளது, பல்லு என்பதில் லு வந்துள்ளது. இவ்வாறு இந்த எழுத்துக்கள் சொற்களின் இறுதியில் வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக சிறப்பு ழகரம், ழகரம். வாழ், வாழ் என்பதில் இறுதியில் வந்துள்ளது ழகரம். மழை என்பதில் ழை என்பது இறுதியில் வந்துள்ளது. மொழி என்பதில் ழி என்பது இறுதியில் வந்தது. எனவே இந்த 3 எழுத்துக்களும் சொற்களின் இறுதியில் மெய்யெழுத்துக்களாக வரும் அல்லது அவற்றின் வரிசை எழுத்துக்களாகவும் வரும் என்பதை இங்கு நாம் அறிய வேண்டும். 3. இழ் என்னும் சிறப்பு ழகரம் மெய்யெழுத்துடன் மற்ற மெய்யெழுத்துக்கள் வரும். இழ் என்னும் சிறப்பு ழகர மெய்யெழுத்துடன் இழ் என்ற மெய்யெழுத்து வந்தால் அதை தொடர்ந்து இன்னொரு இழ் என்ற மெய்யெழுத்து வராது. ஆனால் மற்ற மெய்யெழுத்துக்கள், அதாவது குறிப்பாக வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும். ஆனால் இல், இல் என்னும் மெய்யெழுத்துக்களுடன் எந்த மெய்யெழுத்தும் வராது. அதாவது சொற்களுக்கிடையே இல், இல் என்னும் மெய்யெழுத்துக்கள் வரும்போது அவற்றை அடுத்து எந்த மெய்யெழுத்தும் வராது என்பதுதான் இதன் பொருள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வாழ்க்கை, இங்கு இழ் வந்திருக்கிறது, அதை அடுத்து இக் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். மகிழ்ச்சி, இங்கு இழ் என்பது வந்திருக்கிறது, அதை அடுத்து இச் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். புகழ்ச்சி, இழ் வந்திருக்கிறது, அதை அடுத்து இச் என்பதும் வந்திருக்கிறது. வாழ்த்து, இங்கு இழ் வந்துள்ளது, அதை அடுத்து இத் என்பதும் வந்துள்ளதை நாம் பார்க்கலாம். இந்த எழுத்துக்கள், இந்த சொற்களையே நாம் இவ்வாறு எழுதுவது
தவறானதாகும். பாருங்கள். வாழ்க்கை, இங்கு மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. மகிழ்ச்சி, இங்கு கீழ் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. புகழ்ச்சி, இங்கு மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. வாழ்த்து, இங்கு கீழ் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவதும் தவறு. இவ்வாறு எழுதுவது தவறானது என்பதை நாம் அறிய வேண்டும். 4. சொற்களில் இல் மற்றும் இல் என்பன இரட்டித்து வரும். அதாவது மேல் நோக்கிய லகரமும் கீழ் நோக்கிய லகரமும் மெய்யெழுத்துக்களாக வரும்போது இரட்டித்து வரும். ஆனால் இல் என்னும் சிறப்பு லகரம் இரட்டித்து சொற்களுக்கிடையில் வரவே வராது. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பள்ளி, இங்கு இல்லி என்பது இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். அல்லி, இங்கு மேல் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். மல்லிகை, இங்கும் மேல் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். வெள்ளம், இதிலும் மேல் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். மல்லன், இங்கு மேல் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக பள்ளி, இங்கு கீழ் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். கள்ளி, இதிலும் கீழ் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். வெள்ளம், இதிலும் கீழ் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். பள்ளம், இதிலும் கீழ் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். பல்லு, இதிலும் கீழ் நோக்கிய லகரம் இரட்டித்து வந்திருப்பதை பார்க்கலாம். இந்த சொற்களை இவ்வாறு எழுதுவது தவறானதாகும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பள்ளி என்பதில் இல் என்பது மேல் நோக்கிய லகரமாகவும் லி என்பதை கீழ் நோக்கிய லகரமாகவும் எழுதுவது தவறு. அல்லி என்பதை இல் என்பதை கீழ் நோக்கிய லகரமாகவும் லி என்பதை மேல் நோக்கிய லகரமாகவும் எழுதுவது தவறானது. மல்லிகை என்பதிலும் இல் என்பதை கீழ் நோக்கிய லகரமாக எழுதுவது தவறு. வெள்ளம் என்பதிலும் இல் என்பதை கீழ் நோக்கிய லகரமாக எழுதுவது தவறு. மல்லன் என்பதில் ல என்பதை கீழ் நோக்கிய லகரமாக எழுதுவது தவறானது. அடுத்ததாக பள்ளி என்பதில் லியை கீழ் நோக்கிய மேல் நோக்கிய அடுத்ததாக பள்ளி என்பதில் மேல் நோக்கிய லிகரம் எழுதுவது தவறானது. கள்ளி என்பதில் இல் என்பதை மேல் நோக்கிய லகரமாக எழுதுவது தவறானது. வெள்ளம் என்பதில் ழா என்பதை எழுதுவது தவறானது. பள்ளம் என்பதை இந்த இல் என்பதை இல் என்பதை இல் என்று எழுதுவது தவறானது. பல்லு என்பதிலும் ழு, அதாவது பல்லு என்பதிலும் லு என்பதை ழு என்று எழுதுவது தவறானது. இவ்வாறு இந்த சொற்களை எழுதுவது மிக மிக தவறானதாகும். அடுத்து 5. பன்மை விகுதியாக கல் என்னும் விகுதி வரும்போது அதில் கீழ்நோக்கிய லகரம் என்னும் இந்த லகரம்தான் வரும். மற்ற மேல் நோக்கிய லகரம் வராது. மற்ற மேல் நோக்கிய லகரம் வரவே வராது. என்றால் கல் விகுதியில் மேல் நோக்கிய லகரம் ஒருபோதும் வராது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பெயர் சொற்கள் பன்மை விகுதிகளை பெற்று வரும்போது ஆண்கள், மக்கள், வீடுகள், மனிதர்கள், பள்ளிகள் என்று வருவதை பார்க்கலாம். அவற்றின் வினைமுற்றுக்கள் வரும்போது இப்படி வரும். பலர்பால் வினைமுற்றுக்கள் வரும்போது இப்படி வரும். வந்தார்கள், கண்டார்கள், செய்தார்கள், ஓடினார்கள், படித்தார்கள் என்று வரும். எனவே பன்மையில் கல் விகுதி வரும்போது அதில் வருகின்ற லகரம் கீழ்நோக்கிய லகரமாக இருக்கும். மேல் நோக்கிய லகரம் ஒருபோதும் அதில் வராது என்பதை கவனிக்க வேண்டும். இவ்வாறு வரும் சொற்களை இப்படி எழுதுவதும் தவறானது. பாருங்கள். ஆண்கள், கல் என்பது மேல் நோக்கிய லகரம் எழுதுவது தவறு.
மக்கள் என்பதில் என்று எழுதுவது தவறு. வீடுகள் என்பதில் மேல் நோக்கிய லகரம் எழுதுவது தவறு. மனிதர்கள் என்பதில் மேல் நோக்கிய லகரம் எழுதுவது தவறு. பள்ளிகள் என்பதில் மேல் ழகரம் இட்டு எழுதுவது தவறானது. வந்தார்கள் என்பதை இவ்வாறு எழுதுகிறார்கள். பொதுவாக கீழ் நோக்கிய லகரமிட்டு தான் எழுத வேண்டும். மேல் நோக்கிய லகரங்கள் இட்டு எழுதுவதும் தவறானது. வந்தார்கள், கண்டார்கள், செய்தார்கள், ஓடினார்கள், படித்தார்கள் இவற்றில் வருகின்ற கல் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். இவற்றில் வருகின்ற கல் என்னும் விகுதியில் வரும் லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு எழுதுவது பிழையானது, தவறானது. ஒருபோதும் இத்தகைய தவறுகளை நாம் செய்யக்கூடாது. 6. பெண்பாலை குறிக்கும் சொற்களின் இறுதியில் பெண்பாலை குறிக்கும் சொற்களின் இறுதியில் இல் என்னும் கீழ்நோக்கிய லகரம் இல் என்னும் இந்த லகரம் தான் வரும். ஒருபோதும் மேல் நோக்கிய லகரம் இல் என்னும் மேல் நோக்கிய லகரம் வராது. அதாவது பெண்பாலின் இறுதியில் அல், ஆல் என்ன விகுதிகள் வரும். அதில் வருகின்ற லகரம் கீழ்நோக்கிய லகரமாகத்தான் இருக்கும். மேல் நோக்கிய லகரமாக ஒருபோதும் இருக்காது. அப்படி எழுதுவதும் தவறானதாகும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பெண்பால் பெயர்கள் அதில் வருகின்ற லகரம் அவள், அக்காள், வந்தவள், படித்தவள். வந்தவள் என்பது வினையால் அணையும் பெயர். வந்தாள் என்பது வினைமுற்று. அது பெயராக மாறும்போது, வினையால் அணையும் பெயராக மாறும்போது வந்தவள் என்று வருகிறது. அவ்வாறே படித்தாள் என்பது வினைமுற்று. அது வினையால் அணையும் பெயராக மாறும்போது படித்தவள் என்று மாறுகிறது. இப்படி பெயர்களிலும் வினையால் அணையும் பெயர்களிலும் பெண்பாலை குறிக்கின்ற எழுத்துக்கள் வரும்போது, குறிப்பாக இல் என்னும் கீழ்நோக்கிய லகரம் வரும்போது, அந்த இல் கீழ்நோக்கிய லகரமாகத்தான் இருக்கும். ஒருபோதும் மேல் நோக்கிய லகரமாக இருக்காது. மேலும் பெண்பால் வினைமுற்றுக்கள் படித்தாள், எழுதுகிறாள், வருவாள், வந்திருந்தாள் என்று எழுதும்போது அதில் வருகின்ற இறுதியில் வருகின்ற ஆள் அல்லது அல் என்னும் வினைமுற்று விகுதிகளும் வினைமுற்றின் பெண்பால் வினைமுற்று விகுதிகளும் கீழ்நோக்கிய லகரங்களாக இருக்கும். அதில் ஒருபோதும் மேல் நோக்கிய லகரம் வராது. அவற்றை இவ்வாறு எழுதுவது தவறானது. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். பெண்பால் பெயர்கள் அவள் மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. அக்காள் ழகரம் இட்டு எழுதுவது தவறு. வந்தவள் மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. படித்தவள் மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. பெண்பால் வினைமுற்றுக்கள் படித்தாள் மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. எழுதுகிறாள் மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. அவ்வாறே வருவாள், வந்திருந்தாள் என்பதிலும் மேல் நோக்கிய லகரங்களை இட்டு எழுதுவது தவறானதாகும். 7. அல், தல், ஆல், இல் என்னும் விகுதிகள் சொற்களின் இறுதியில் வரும்போது அதில் வருகின்ற இல் என்னும் இந்த மேல் நோக்கிய லகரம்தான் வரும். அல், தல், ஆல், இல் என்னும் விகுதிகள் சொற்களின் இறுதியில் வரும்போது அதில் வருகின்ற இல் என்னும் மேல் நோக்கிய லகரம் தான் வரும். மற்ற கீழ்நோக்கிய லகரம் வராது. எடுத்துக்காட்டுகள். அதில் 1. அல், தல் என்பன தொழிற்பெயர் விகுதிகள் வரும்போது அல், தல் என்னும் தொழிற்பெயர் விகுதிகள் வரும்போது எப்படி வரும் என்றே பார்க்கலாம். ஆடல், ஆடு கூட்டு அல், ஆடல். அங்கு வருகின்ற அல் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். பாடல், பாடு கூட்டு அல், அங்கு வருகின்ற அல் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். படித்தல், படி கூட்டல் தல், தல் என்பதில் வருகின்ற லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை
பார்க்கலாம். ஓடுதல், ஓடு கூட்டல் தல், அதில் வருகின்ற தல், அதில் இருக்கின்ற லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருக்கலாம். எனவே அல் தல் என்னும் தொழிற்பெயர் விகுதிகள் வரும்போது அதில் வருகின்ற இல் மேல் நோக்கிய லகரமாக இருக்கும். அதை இவ்வாறு எழுதுவது தவறானது. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஆடல் என்பதில் ழகரம் இட்டு எழுதுவது தவறு. பாடல் என்பதில் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. படித்தல் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. ஓடுதல் என்பதில் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறானது. இவ்வாறு எழுதுவது தவறு என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து அதில் இரண்டாவது பகுதி. ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு கருவி பொருளிலும் கருத்தா பொருளிலும் வரும்போது, ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு அதில் வருகின்ற இல் என்பது மேல் நோக்கிய லகரமாக இருக்கும். அந்த ஆல் என்னும் உருபு கருவி பொருளில் வரும்போது அல்லது கருத்தா பொருளில் வரும்போது எப்படி வரும் என்பதை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கத்தியால் வெட்டினான். இங்கு கத்தி கூட்டல் ஆல், கத்தி கூட்டல் ஆல் என்பதுதான் கத்தியால் என்று ஆனது. இங்கு வருகின்ற ஆல் ஒரு கருவி, அதாவது ஒரு மரத்தை வெட்டினான், ஒரு கருவியை கொண்டு வெட்டினான் என்று சொல்லும்போது அந்த கருவி கத்தி என்றே அறியலாம். அதனால்தான் கத்தியால் வெட்டினான். இங்கு கருவி பொருளில் ஆல் என்பது வந்துள்ளது. அவ்வாறே கல்லால் அடித்தான். இங்கு கல் என்பது கருவி, அந்த கருவியை கொண்டு அடித்தான் என்பதனால் இது கருவி பொருளில் வந்துள்ளது. இப்படி இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் வருகின்ற ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு கருவி பொருள் வந்திருக்கிறது. அதில் வந்துள்ள லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். மேலும் கரிகாலனால் கட்டப்பட்டது, கரிகாலன் ஆல் கட்டப்பட்டது என்பதுதான் கரிகாலனால் கட்டப்பட்டது என்று வருகிறது. இங்கு கரிகாலன் என்ற ஒரு செயலை செய்தவன் இருக்கிறான், அவனைத்தான் நாம் கருத்தா என்று சொல்கிறோம். அதனால் இங்கு கருத்தா பொருளில் ஆல் என்னும் வேற்றுமை உருபு வந்துள்ளது. அவ்வாறே அவளால் செய்யப்பட்டது, அவள் என்பது இங்கு கருத்தா, அவளால் செய்யப்பட்டது என்று வந்துள்ளது. இப்படி கருத்தா பொருளில் வருகின்ற ஆல் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு அதில் வருகின்ற இல் என்பது மேல் நோக்கிய லகரமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். அவற்றை இவ்வாறு எழுதுவதும் தவறானது. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கத்தியால் வெட்டினா, ஆல் என்பதில் கீழ்நோக்கிய லகரம் விட்டு எழுதுவது தவறு. கல்லால் அடித்தான், அங்கு இல் என்பது கீழ்நோக்கிய லகரமாக எழுதுவது தவறு. கரிகாலனால் கட்டப்பட்டது, அங்கும் கீழ்நோக்கிய லகரம் பயன்படுத்துவது தவறானது. அவளால் செய்யப்பட்டது, அங்கும் கீழ்நோக்கிய லகரம் பயன்படுத்துவது தவறானதாகும். அடுத்து அதில் வருகின்ற 3. ஆல் என்பது கட்டுப்பாட்டு பொருளில் வரும்போது, ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் பொருளில் வரும்போது ஆல் என்பது வருகிறது. அதில் வருகின்ற இல் என்பதும் மேல் நோக்கிய லகரமாக இருக்கும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நன்றாக படித்தால் வெற்றி பெறுவாய். இங்கு ஆல் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். நன்றாக படித்தால் வெற்றி பெறுவாய். நீ வந்தால் நானும் வருவேன். நீ வந்தால் நானும் வருவேன். இங்கும் ஆல் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். உழைத்தால் முன்னேறலாம். நன்றாக உழைத்தால் முன்னேறலாம். இங்கும் ஆல் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். படித்தால்தான் அறிவு வளரும். நூல்களை படித்தால்தான் அறிவு வளரும். இங்கும் ஆல் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். இந்த ஆள்கள் அனைத்துமே மேல் நோக்கிய லகரங்களை கொண்டிருப்பதை பார்க்கலாம். அவற்றை இவ்வாறு எழுதுவதும் தவறானதாகும். பாருங்கள். நன்றாக படித்தால், அங்கு கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. நீ வந்தால், அதிலும் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறானது.
உழைத்தால் முன்னேறலாம், அங்கும் கீழ்நோக்கிய லகரத்தை பயன்படுத்துவது தவறானது. படித்தால் தான் அறிவு வளரும் என்பதிலும் தான் படித்தால் தான் என்பது அதில் பயன்படுத்துகின்ற லகரமும் கீழ்நோக்கிய லகரமாக இருப்பதால் தவறானதாகும். அடுத்து அதில் வருகின்ற 4. இல் என்னும் 7ஆம் வேற்றுமை உருபு இடப்பொருளில் வரும்போது அதில் வருகின்ற இல், அந்த இல்லில் இருக்கின்ற இல் மேல் நோக்கிய லகரமாகத்தான் இருக்கும். எடுத்துக்காட்டை பாருங்கள். வீட்டில் இருக்கிறான் இல், வீட்டில் இருக்கிறான் இல் என்பது வந்திருக்கிறது. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், இதிலும் இல் என்பது வந்திருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கிறார்கள், அரசு பள்ளியில் படிக்கிறார்கள், இங்கும் இல் என்பது வந்திருக்கிறது. நெஞ்சில் வஞ்சமில்லை, நெஞ்சில் வஞ்சமில்லை, இங்கு வருகின்ற இல்லும் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு 7ஆம் வேற்றுமை உருபில் வருகின்ற லகரம், இல் என்னும் லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சொற்களை இவ்வாறு எழுதுவதும் தவறானது. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வீட்டில் என்று சொல்லும்போது கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. மனதில் என்று சொல்லும்போது லகரம் இட்டு எழுதுவது தவறு. அரசு பள்ளியில் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறானது. நெஞ்சில் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவதும் தவறாது. நெஞ்சில் வஞ்சமில்லை, இதிலும் கீழ்நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறானதாகும். அடுத்து 5. 6 ஆம் என்பது. அடுத்து 5 ஆம் என்பது ஐயப்பொருளில் வரும்போது, அதாவது மே, ஐ மே கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆம் என்பது ஐயப்பொருளில் வரும்போது அதில் லகரம் வரும். அந்த லகரம் தான் மேல் நோக்கிய லகரமாக இருக்கும். பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டை. அவர் நாளை வரலாம், வரல் ஆம் வரலாம், நாளை வரலாம், இங்கு வருகின்ற லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். பேருந்துகள் நாளை ஓடலாம், பேருந்துகள் நாளை ஓடலாம், இதில் வருகின்ற லகரமும் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். அன்பு காட்டினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அன்பு காட்டினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இதில் வருகின்ற லகரமும் மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். நீ வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் செல்வேன், நீ வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் செல்வேன், வந்தாலும் வரவில்லை என்றாலும் இதில் வருகின்ற லுகரங்கள் அனைத்துமே மேல் நோக்கிய லகரங்களாக இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு ஆம் என்பது ஐயப்பொருளில் வரும்போது அங்கு வருகின்ற லகரம் மேல் நோக்கிய லகரமாக இருக்கும். அந்த சொற்களை இவ்வாறு எழுதுவதும் தவறானது. அந்த தொடர்களை இவ்வாறு எழுதுவதும் தவறானது. பாருங்கள். அவர் நாளை வரலாம், லாம் என்பதில் கீழ்நோக்கிய லகரம் பயன்படுத்தக்கூடாது. பேருந்துகள் நாளை ஓடலாம், இங்கு லாம் என்பதில் மேல் நோக்கிய லகரம் பயன்படுத்தாமல் கீழ்நோக்கிய லகரம் பயன்படுத்துவது தவறானது. அன்பு காட்டினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அன்பு காட்டினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இருக்கலாம் என்பதில் கீழ்நோக்கிய லகரம் வருகிறது, தவறானது. நீ வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் செல்வேன், இங்கு வந்தாலும் லும் வரவில்லை என்றாலும் என்பதில் கீழ்நோக்கிய லகரங்களை பயன்படுத்துவது தவறானதாகும். 6. ஆனால், ஆனாலும், இருந்தாலும், இல்லை என்றாலும் என்னும் சொற்கள் வரும்போது அவற்றில் லகரம் வரும். அந்த லகரங்கள் மேல் நோக்கிய லகரங்களாகவே இருக்கும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவன் நன்றாக படித்தான், ஆனால் தோல்வி அடைந்தான். ஆனால் என்பதில் வந்துள்ள லகரம் மேல் நோக்கிய லகரம். உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் நான் வருவேன், ஆனாலும் லும் இங்கு வந்துள்ளது,
அது மேல் நோக்கிய லகரமாக இருப்பதை பார்க்கலாம். அங்கே நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். அங்கே நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். இருந்தாலும் லும் வந்துள்ளது, இல்லை என்றாலும் லும் வந்துள்ளது. இங்கு வருகின்ற லும் மேல் நோக்கிய லகரங்களாக இருப்பதை கவனிக்கலாம். அவற்றை இவ்வாறு எழுதுவது தவறானது. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவன் நன்றாக படித்தான். ஆனால் என்பதில் கீழ்நோக்கிய லகரமிட்டு எழுதுவது தவறு. உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் நான் வருவேன். ஆனாலும் என்பதிலும் கீழ்நோக்கிய லகரமிட்டு எழுதுவது தவறானது. அங்கே நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். இருந்தாலும் என்பதிலும் இல்லை என்றாலும் என்பதிலும் 2 லுகரங்கள் வருகின்றன. அவற்றை கீழ்நோக்கிய லுகரங்களாக எழுதுவது தவறானதாகும். அடுத்ததாக புணர்ச்சி விகுதியின்படி இல் என்னும் மேல் நோக்கிய நகரம் வந்தால் அது இர் ஆகவும், இல் என்னும் கீழ்நோக்கிய லகரம் வந்தால் அது இட்டாகவும் மாறும். பாருங்கள், புணர்ச்சி விகுதி என்று சொல்லும்போது 2 சொற்கள் இணைவதை நாம் புணர்ச்சி என்று சொல்கிறோம். நிலைமொழியின் ஈற்றெழுத்து லகரமாக மேல் நோக்கிய லகரமாக இருந்தால் வரிமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கும்போது அந்த லகரம் ரகரமாக, அதாவது வல்லின ரகரமாக இர்ராக மாறும் என்பதுதான் விதி. அவ்வாறே நிலைமொழியின் ஈற்றெழுத்து லகரமாக இருந்தால், அதாவது கீழ்நோக்கிய லகரமாக இருந்தால் வருமொழியின் முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கும்போது அந்த லகரம் டகரமாக மாறும். அதாவது அந்த லகரம் என்னும் கீழ்நோக்கிய லகரம் டகரமாக மாறும். இதுதான் புணர்ச்சி விதி. அந்த விதியின்படி இல் என்னும் மேல் நோக்கிய லகரம் இர்ராக மாறுவதையும் இல் என்னும் கீழ்நோக்கிய லகரம் இட்டாக மாறுவதையும் இங்கு நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள். கல் கூட்டல் சிலை கற்சிலை என்று வந்துடுது. இங்கே இல் என்பது இர்ராக மாறியிருக்கிறது. அவ்வாறே பல் கூட்டல் பொடி பற்பொடி என்று வந்துள்ளது. கல் கூட்டல் தூண் கற்றூன் என்று வந்துள்ளது. சொல் கூட்டல் பொருள் சொற்பொருள் என்று வந்துள்ளது. வில் கூட்டல் போர் விற்போர் என வந்துள்ளது. இவ்வாறாக இங்கு வருகின்ற இல் என்பது இர்ராக மாறுவதை பார்க்கலாம். அவற்றை இவ்வாறு எழுதுவதும் தவறானதாகும். கற்சிலை என்று டகரமிட்டு எழுதுவது தவறு. பற்பொடி என்று டகரமிட்டு எழுதுவதும் தவறு. கற்றூன் என்று டகரமிட்டு எழுதுவதும் தவறானது. சொற்பொருள் என்று டகரமிட்டு எழுதுவதும் தவறு. விற்போர் என்று எழுதுவதும் தவறானதாகும். மேலும் முன்பு சொன்னது போலவே கீழ்நோக்கிய லகரம் இல் வந்தால் அது இட்டாக மாறும். பாருங்கள். வாள் கூட்டல் போர் வாட்போர். இங்கு இட்டு வந்திருப்பதை பார்க்கலாம். நாள் கூட்டல் காட்டி நாட்காட்டி. இங்கு இட்டு வந்திருப்பதை பார்க்கலாம். கல் கூட்டல் குடம் கட்குடம். இங்கு இட்டு வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். தோல் கூட்டல் பட்டை தோற்பட்டை என்று வந்திருப்பதை பார்க்கலாம். முள் கூட்டல் காடு முட்காடு என்று வந்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு நிலைமொழியின் ஈற்றெழுத்து கீழ்நோக்கிய லகரமாக எல் என்னும் கீழ்நோக்கிய லகரமாக இருக்கும்போது வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அந்த இல் என்னும் கீழ்நோக்கிய லகரம் இட்டாக மாறும். இதுதான் புணர்ச்சி விகுதி. இதை நன்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவற்றை இவ்வாறு எழுதுவதும் தவறானது. வாள் போர். இங்கு மேல் நோக்கிய லகரம் இட்டு எழுதுவது தவறு. நாள் காட்டி. இங்கு நார்காட்டி என்று எழுதுவதும் தவறானது.
கல்குடம், கட்குடம் என்று எழுதாமல் கல்குடம் என்று எழுதுவதும் தவறானது. தோற்பட்டை என்று எழுதுவதும் தவறானது. தோற்பட்டை, தோல் கூட்டல் பட்டை, தோற்பட்டை என்று எழுதுவது தவறானது. முற்காடு என்று எழுதுவதும் தவறானதாகும். 10. தவறுகள் இல்லாத சரியான சொற்களும் பல தமிழில் உள்ளன. அவற்றை பற்றி பல நூல்கள் படிக்க தாமாக புரியும். எனவே நாம் பல நூல்களை, தமிழ் நூல்களை படிக்கும்போது அவற்றின் பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இங்கே பாருங்கள். விலை என்பது பொருளின் மதிப்பை குறிக்கிறது. விலை, அந்த விலை என்ன என்று சொல்லும்போது வருது. விலை என்று வரும்போது விளைவித்தல் என்ற பொருளில் அது வருகிறது. உண்டாக்கல் என்ற பொருளில் வருகிறது. விழை என்று வரும்போது விழைதல், விரும்புதல் என்ற பொருளில் அது வருவதை பார்க்கலாம். அவ்வாறு இலை என்பது செடிகளின் இலைகளை குறிப்பதை பார்க்கலாம். இலை என்றால் மெலிதல், மெலிந்து போதல் என்று பொருள். அவன் இளைத்து விட்டான் என்று சொல்லும்போது அவ்வாறு வருவதை நாம் பார்க்கலாம். இழை என்றால் இழைத்தல் என்று பொருள். நூல் என்பதை கூட நாம் இழை என்று சொல்கிறோம். இழைத்தல் என்றால் ஒரு பொருளை நாம் மென்மையாக சீவிதலை இழைத்தல் என்று சொல்வார்கள். ஒளி ஓசையை குறிப்பதை பார்க்கலாம். ஒளி வெளிச்சத்தை குறிப்பதை பார்க்கலாம். ஒழி ஒழித்து விடு என்று சொல்லும்போது அழித்து விடுதல் என்று பொருள் தருவதை பார்க்கலாம். தலை என்பது சிகரத்தை குறிக்கிறது. தலை, தலை வணங்கு அப்படின்றது. தலை என்பது கட்டு, விலங்கு என்ற பொருளை அது குறிக்கிறது. தலை என்றது யாப்பிலக்கணத்திலும் தலை இருப்பதை நாம் பார்க்கலாம். வஞ்சித்தலை என்று சொல்வார்கள், வஞ்சிப்பாவுக்குரிய தலைகளை. ஆகவே தலை என்பது கட்டு என்று, விலங்கு என்றும் இருப்பதை நாம் பார்க்கலாம். தழை என்பதற்கு இலை, தழைகளை சொல்லும்போது தழை என்பது இலைகளை குறிப்பதை பார்க்கலாம். இவ்வாறாக பல சொற்கள், இந்த 3 எழுத்துக்களில் ஆன சொற்கள் இருக்கின்றன. அவை தனித்தனி சொற்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். இவற்றை நன்கு நாம் அறிந்து படிக்க வேண்டும். பல நூல்களை படிப்பதன் மூலம் அவற்றை நாம் தாமாக அறிந்து கொள்ளலாம். இதுவரை இக்காணொளியில் லகர, லகர, ழகர எழுத்துக்களின் பெயர்கள் பற்றியும் அவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் முறைகள் பற்றியும் அவ்வெழுத்துக்கள் வரும் இடங்கள் மற்றும் வராத இடங்கள் பற்றியும் விளக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகின்றது. நன்றி மாணவர்களே, மிக்க மகிழ்ச்சி.